ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 26வது தலைப்பு. கார்த்திகை தீப தத்துவம். கார்த்திகை பண்டிகை அன்று நிறைய அகல் ஏற்றி வைக்கிறோம் அல்லவா? இப்படி தீபத்தை ஏற்றும்போது ஒரு ஸ்லோகம் சொல்ல வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் விதித்திருக்கிறது. கீடாகா பதங்காகா மஷகாஷ்ட விருக்ஷாகா ஜலே ஸ்தலே ஏ நிவசந்தி ஜீவாஹா திருஷ்ட்வா பிரதீபம் நச்ச ஜன்மபாஜா பவந்தி நித்யம் ஸ்வபசாகி விப்ராஹா. புழுக்களோ பக்ஷிகளோ அல்லது ஒரு கொசுவாகத்தான் இருக்கட்டும், அந்த கொசுவோ நம்மாதிரி உயிரில்லை என்று நினைக்கப்படுகிற விருட்சமோ இன்னும் ஜலத்திலும் பூமியிலும் எத்தனை தினுசான ஜீவராசிகள் இருக்கின்றனவோ அவற்றில் எதுவானாலும் அதுவோ மனுஷ்யங்களுக்குள்ளேயே பேதம் இல்லாமல் பிராமணனோ பஞ்சமனோ எவனானாலும் சரி, எதுவானாலும் சரி, இந்த தீபத்தை பார்த்துவிட்டால் அந்த ஜீவனுடைய சகல பாபங்களும் நிவிருத்தியாகி இன்னொரு ஜென்மா எடுக்காமல் நித்யானந்தத்தில் சேரட்டும் என்று இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். ஜலத்திலும் பூமியிலும் இருக்கிற பிராணிகள் மட்டும்தானா என்றால் அப்படியில்லை. முதலிலேயே பக்ஷிகளையும் பதங்காகா கொசுக்களையும் மஷகாகா, மஷகம் என்றால் கொசு, மஸ்கிட்டோ இதிலிருந்து வந்ததுதான் சொல்லிவிட்டதால் ஆகாசத்தில் பறக்கிற பிராணிகளையும் சொல்லிவிட்டதாக அர்த்தம். ஆகாசத்தில் பறந்தாலும் இந்த கொசு ஜலத்தில்தான் முட்டையிடுகிறது. பக்ஷி கிளைகளில்தான் வாழ்ந்து கூடு கட்டி குஞ்சு பொரிக்கிறது. மீன் ஜலத்தில் மட்டும்தான் இருக்கும். தவளை ஜலத்திலும் இருக்கும், பூமியிலும் இருக்கும். அநேக பிராணிகளால் பூமியில் மட்டும்தான் வசிக்க முடியும். இப்படியெல்லாம் பல தினசில் பிரித்து பிரித்து சொல்லி அத்தனை உயிரினங்களும் பாபம் நிவிருத்தியாகி சம்சாரத்தை தாண்ட வேண்டும் என்று இந்த ஸ்லோகம் பிரார்த்திக்கிறது. இந்த கார்த்திகை தீபத்தை எந்த பிராணி பார்த்தாலும் அதற்கு நித்திய ஸ்ரேயஸ் உண்டாகட்டும் என்று சொல்லியிருக்கிறது. திருஷ்ட்வா என்று ஸ்லோகத்தில் வருவதற்கு பார்த்தால் என்று அர்த்தம். விருக்ஷம் மரம் எப்படி பார்க்க முடியும்? நம்மாதிரி அதற்கு கண் பார்வையெல்லாம் உண்டா? தாவரத்துக்கும் பலவிதமான உணர்ச்சிகள் இருப்பதாக இப்போது சயின்ஸ் படியே சொன்னாலும் அதற்கு பார்வை உண்டா என்று தெரியவில்லை. அதனால் எனக்கு ஒன்று தோன்றுகிறது. பார்த்தால் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருந்தாலும் பார்க்காவிட்டாலும் பரவாயில்லை. மரம் மாதிரி பார்க்க சக்தி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. அல்லது பார்க்கிற சக்தி வாய்ந்த பிராணிகளாக இருந்தும் கூட இந்த தீபத்தை பார்க்காவிட்டாலும் பாதகமில்லை. இந்த தீபத்தின் பிரகாசமானது அதை பார்க்கிறவர் பார்க்காதவர் எல்லார் மேலும் படுகிறதோ இல்லையோ, அம்மாதிரி இதன் பிரகாசம் படுகிற எல்லைக்குள் இருக்கிற சகல ஜீவராசிகளுக்கும் பாப நிவிருத்தி, ஜென்ம நிவிருத்தி, சாஸ்வதமான ஸ்ரேயஸ் கிடைக்க வேண்டும் என்று இப்படி அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் என்று தோன்றுகிறது. தீபத்தின் ஒளி எப்படி வித்தியாசம் பார்க்காமல் பிராமணன், பஞ்சமன், புழு, பக்ஷி, கொசு, மரம், மற்ற நீர்வாழ் பிராணிகள், நிலம்வாழ் விலங்கினங்கள் இவற்றின் மீது படுகிறதோ அப்படியே நம் மனசிலிருந்து அன்பு ஒரு தீபமாக எல்லோரையும் தழுவுவதாக பிரகாசிக்க வேண்டும். இப்படிப்பட்ட அக ஒளியோடு புற ஒளியாக தீபத்தை ஏற்றி வைத்து மேலே சொன்னது போல் பிரார்த்திக்க வேண்டும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.